ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் காஸ்டியூமில் ஓட்டு போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு குறைவான சதவீதம் தான். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் பில்டப் கொடுக்குறாங்க. கமல் கிட்ட இல்லாதது விஜயகாந்த் சார் கிட்ட இல்லாதது அப்படி என்ன சார் இவர்கிட்ட இருக்கு? விஜய் அவர்களோட ஒப்பிடும் பொழுது ஒரு இளவயது நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், 2K கிட்ஸை கவர்ந்த ஒரு நடிகர். மற்ற வேட்பாளர்கள் தலைவர்கள் எல்லாம் தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் பூத்தெல்லாம் போய் விசிட் பண்ணுவாங்க. இவர் அதுவும் செய்யலை. இப்போ சீமான் எடுத்துங்க, காரைக்குடிக்கு போகிறாரு, போய் ஒவ்வொரு பூத்துலையும் போய் எப்படி வாக்குப்பதிவு நடக்குது. விஜயகாந்தெல்லாம் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு ஃபீல்டில் இறங்குவார். கூட்டம் கூடுது, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவர் இறங்கி கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் நைட்டு அவர் நீலாங்கரை பண்ணை வீட்டுக்கு வந்தால் தான் அவருக்கு தூக்கம் வரும். வேற எங்கேயும் தூக்கம் வராது. அதுவும் தனி விமானம். அந்த விமானம் போகிறதுக்கு 65 லட்சம், வர்றதுக்கு 65 லட்சம். ஃபஸ்ட் டைம் வாக்காளர்கள் கேட்டிங்க இல்லையா, அவங்க ஒரு 10-12 லட்சம் பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருமே விஜய்க்கு போடுவாங்களா அப்படின்றது ஒரு ஃபேக்சுவலாகவே தவறு. ஏன் அப்படின்னு எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரை விலைக்கு வாங்கிட்டார். எதிர்கட்சியாகவும் ஒரு செயல்பட மாட்டார். ஒன்று முதலமைச்சர் ஆகணும், சினிமாக்கு நடிக்க போகணும். அதனால் ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் விஜய் டீனா. நம்ம கூட ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஓட்டு எல்லாம் வெற்றிகரமாக போட்டு முடிச்சாச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நேற்று போய் பார்த்தேன் சார், விசில் சின்னத்தை கோலமாகவே போட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எப்படி பார்க்குறீங்க இதை? கோலத்தை தான் சொல்கிறேன். பெண்கள் விசில் அந்த கட்சி இதில் வச்சு புடவையும் சல்வாரும் ஷாலும் கோலம் போடுறதும், பெண்கள் இன்னும் அந்த விஜயோட கரிஷ்மாலேருந்து இன்னும் மீண்டு வரல போல இருக்கே சார். ஒரு ஏரியா அல்லது ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜு, இந்த மாதிரி இடங்களில் ஒரு 100 பேர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதில் ஒரு 3 பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. யார் அந்த 3 பேருனா, 3 பேர் தான் ஏதாவது கொஞ்சம் லூட்டிகள் பண்ணுவாங்க, கோமாளித்தனமா. ஆமாம். 97 பேர் அமைதியாக இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பார்த்த கோலமாக இருக்கட்டும், விஜய் காஸ்டியூமில் ஓட்டு போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு குறைவான சதவீதம் தான். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் பில்டப் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு கிளாம்பாக்கத்தில் போகிறதுக்கு பஸ் இல்லை, தேர்தல் நேரத்தை அதிகப்படுத்தணும், இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் பேருந்து நிலையம் இந்த மாதிரி பொங்கி வழிவதை நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது நேற்றைய அந்த பரபரப்பு என்பது, வாக்குப்பதிவு என்பது விஜய் கட்சியினால் மட்டும் நடந்ததல்ல, அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஓகே, இப்போ நேற்று நடந்த ஓட்டை வச்சு நம்ம அந்த போலிங் வச்சு நம்ம ஓட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது சார். ஏன்னா நேற்று ஊடகத்தில் பண்ணக்கூடிய ஹைப்பாக இருக்கட்டும், ஏரியா மக்கள் அது வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறப்போ நம்ம நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு பேசியிருப்போம். அதனால இப்போ அந்த விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன். ஆனால் நேற்று நான் பார்த்தது நாட் ஓன்லி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 50 வயசு 60 வயசு ரொம்ப வயசானவங்கலாம் கூட இவரை ரொம்ப ஹைப் பண்ணி பேசுறாங்க. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் கிட்ட இல்லாதது விஜயகாந்த் சார் கிட்ட இல்லாதது அப்படி என்ன சார் இவர்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னா, விஜய் அவர்களோட ஒப்பிடும் பொழுது ஒரு இளவயது நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், 2K கிட்ஸை கவர்ந்த ஒரு நடிகர். 90களிலிருந்து அவர் கூடவே வளர்ந்த ரசிகர்கள் இருக்காங்க. இந்த வேறுபாடு இருக்குது. மற்றபடி அரசியலை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் கட்சி ஆரம்பித்து இதற்கு வந்தது அப்படின்றது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போலவோ, நீங்கள் சொன்ன விஜயகாந்த் கமலஹாசன் போலவோ ஆக்டிவாக அவர் அரசியலில் தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொள்ளவில்லை. ரொம்ப அளவாக தான் பிரச்சாரம் பண்ணார். ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணால் 3 நாள் ஓய்வெடுப்பார். இப்படி தான் இருந்தது. எடுத்துக்காட்டாக பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கங்க. பெரம்பூரில் அவர் மொத்தமும் பேசின இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக பேசினது 15 நிமிடம் தான். அதை தாண்டி அவர் அங்கே நேரம் எதுவும் செலவழிக்கலை. மற்ற வேட்பாளர்கள் தலைவர்கள் எல்லாம் தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் பூத்தெல்லாம் போய் விசிட் பண்ணுவாங்க.
இவர் அதுவும் செய்யலை. இப்போ சீமான் எடுத்துங்க, காரைக்குடி போகிறாரு, போய் ஒவ்வொரு பூத்துலையும் போய் எப்படி வாக்குப்பதிவு நடக்குது. இன்னொரு விதத்தில் அது உங்களுக்கு பிரச்சாரமும் கூட. உங்களை நேரில் அந்த வேட்பாளரை பார்த்து விட்டு வாக்களிக்கக்கூடியவங்க இவருக்கு போடலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதுக்கும் அவர் வரலை, வீட்டிலையே முடங்கிட்டார். அதனால் விஜய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சராசரி அரசியல்வாதிகளைப் போல அவர் அதிக உழைப்பு கொடுத்து தொண்டர்களோட பேசி மக்களோட மக்களாக கலந்து அப்படி இருக்காமல் ஒரு கல்ட்டு ஃபிகர் மாதிரி பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருப்பதைப் போல இருந்து கொண்டு அதிகம் வெளியே தலை காட்டாமல் மக்களை குறைவான நேரத்தில் சந்தித்து பேசுறது, அதுவும் மேலோட்டமாக சில பஞ்சு டயலாக் இது மாதிரி பேசிட்டு இதன் மூலமாகவே ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுதான் அந்த வித்தியாசம். விஜயகாந்தெல்லாம் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு ஃபீல்டில் இறங்குவார். கூட்டம் கூடுது, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவர் இறங்கி கண்ட்ரோல் பண்ணுவார், செல்லமாக அடிப்பார். அவர் மேடையில் இருக்கும்போது ரசிகர்கள் அமைதியாக இல்லைன்னா அதையும் அவர் கண்டித்து அமைதி ஆக்கிட்டு பேசுவார். இங்கே விஜய் கூட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, இறங்கினா தான் உனக்கு நான் கிஸ்ஸு கொடுப்பேன் அப்படின்றாரு, ஃப்ளையிங் கிஸ். இந்த மாதிரி அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இவர் ஒரு பண்ணை வீட்டிலிருந்து வந்த ஒரு இளவரசர் போல நடந்து கொள்ளுகிறார். இளவரசர் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. வெயிலையும் மழையிலையும் நனைந்து அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு அனுபவமோ அதெல்லாம் இருக்காது. நீங்கள் பொதுவாக சினிமா நட்சத்திரங்கள் ஷூட்டிங்கே எப்படி நடக்குது? ஒரு கேரவான்றது எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ஒரு வண்டி. அந்த கேரவான் வசதியில் இருந்து கொண்டு தான் அவர்கள் நடிக்க வருவாங்க. அது இல்லாமல் எங்கேயும் நடிக்க வர மாட்டாங்க. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, விஜய் அவர் இதுவரைக்கும் செஞ்ச ஒரு 20-25 பிரச்சாரங்கள் கூட காலையில் சென்னையில் கிளம்பி ஒரு தனி சார்ட்டர்டு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போய் 6 மணிக்குள்ளே 6 இல்லை 12-1 மணி பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துடுறாரு. அங்கேயே ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அடுத்த தொகுதிக்கு போவோம். இப்போ மற்ற தலைவர்கள் எடுத்துக்கங்க, எடப்பாடியோ உதயநிதியோ இல்லை முதலமைச்சரோ மற்ற நட்சத்திர பேச்சாளர்களோ, அவர்கள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அந்தந்த ஊரில் தங்கிட்டு அடுத்த ஊருக்கு போவாங்க. இவர் நைட்டு வந்து அவர் நீலாங்கரை பண்ணை வீட்டுக்கு வந்தால் தான் அவருக்கு தூக்கம் வரும், வேற எங்கேயும் தூக்கம் வராது. அதுவும் தனி விமானம். அந்த விமானம் போகிறதுக்கு 65 லட்சம், வர்றதுக்கு 65 லட்சம், இவ்வளவு செலவழித்து தான் அவர் வராரு. அப்போ இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்க முடியும்? அதனால் அரசியல் துறைக்கு ஒரு அந்நியமான முறையில் தான் விஜய் இருக்கிறாரு. அவரோட நீங்கள் எந்த நடிகர்களையும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர், என்டி ராமாராவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் திராவிட இயக்க அரசியலிருந்து வந்தவர், திமுகலேருந்து வந்தவர். அவர் மக்களோட மக்களாக பழகிறதா இருக்கட்டும், தொண்டர்கள், நிர்வாகிகள், அவர் கூட அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. அவருக்கும் பிரதானமாக இருக்கிறது திரைக்கவர்ச்சி தான், அதை மறுக்கலை. ஆனால் இதெல்லாம் இருந்தது. என்டி ராமாராவ் எடுத்துங்க, ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேச மக்களினுடைய சுயமரியாதையை முன்வைத்து அவர் அரசியலுக்கு வரார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் இருந்துக்கிட்டு அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க கையை நீட்டினா அவர் முதலமைச்சர், எடுத்துட்டாங்கன்னா அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இது தெலுங்கு மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதை. இப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணி கட்சி ஆரம்பித்தார், சுற்றினார், அப்படி வெற்றி பெற்றார். விஜய் அந்த மாதிரி ஒரு தலைவரே அல்ல. இவர் ஒரு டேட்டாவை வைத்துக்கொண்டு விளம்பர நிறுவனங்களால் இவரை வந்து சோஷியல் மீடியாவை அதிகம் கன்சியூம் பண்ணக்கூடிய பிரிவினர்கிட்ட இவரை கொண்டு போய் சேர்க்கறது. இவர் பேசுகின்ற அந்த பேச்சே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சிலேருந்து ஒரு 10-20 ரீல்ஸு ஷார்ட்ஸு நீங்கள் எடுக்க முடியும். அதில் நீங்கள் பேக்ரவுண்டு பிஜிஎம் மியூசிக்லாம் போட்டு விஜய் பாட்டெல்லாம் போட்டு அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இதில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால் எந்த அரசியல்வாதி எந்த நடிகரோடையும் நீங்கள் விஜயை ஒப்பிட முடியாது. ஆக்சுவலா ஒரு சந்தேகம் சார், நம்ம பேசுறப்போ நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம், இவரோட ரசிகர்கள் வந்து இவருக்கு ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்ப வந்து ஆனா இவர் மேல இருந்த அந்த கரிஷ்மா, அந்த 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 கிரேஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இவர் புல் பண்ணிட்டாரே சார் போலிங்க்கு. அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் கேட்டிங்க இல்லையா, அவங்க ஒரு 10-12 லட்சம் பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருமே விஜய்க்கு போடுவாங்களா அப்படின்றது ஒரு ஃபேக்சுவலாகவே தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் வாக்காளர்களில் ரசிகர்கள் இருப்பாங்க. சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ், விஜய் சேதுபதி, ரஜினி, எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க. சிவகார்த்திகேயன், கடைசியாக வந்த பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும்.
அதனால் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அத்தனை பேரும் விஜயோட ரசிகர்கள் அப்படின்றது உண்மைக்கு மாறானது. அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு விஜய்க்கு போடுவாங்கன்றத ஏற்றுக்கலாம். அடுத்தது பெண்களில் வந்து பெண்கள் பொதுவாக ஒரு அரசியலற்ற பிரிவினரில் பெண்கள் பிரதானமாக வருவாங்க. அரசியலற்ற பிரிவினர் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கட்சி, கொள்கை, தேர்தல் என்ன செய்கிறாங்க, செய்யலை, நல்லது கெட்டது அப்படின்றது அந்த பார்வை குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டிவி சீரியல் பார்ப்பாங்க, வேலைக்கு போனால் வீட்டு வேலைகளும் செய்துக்கிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை முடிந்துடும். இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியதற்கான ஒரு நேரமோ ஒரு எக்ஸ்போசரோ அவங்களுக்கு கிடையாது. அந்த பிரிவினரில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு விஜய்க்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் வயதாக ஆணோ பெண்ணோ வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஏறிட்டே இருக்குது. அதன் பிறகு வந்து அவங்க அரசியலை பார்க்குறது. இப்போ கரூர் சம்பவம் இருக்குது. கரூர் சம்பவம் குறித்து கடைசியாக அவர் பேசுனது என்ன எங்கன்னா, அந்த 21 தேர்தல் பிரச்சாரம் முடியுது இல்லையா, அன்னைக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பேசுகிறாரு இல்லையா, நிர்வாகிகள்லாம் வர சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாரு, அதுக்கு நான் என் மேலே பழிய போடுறான், நான் காரணமா? நான் போலீஸ் சொன்ன டைம் படி தான் வந்தேன், லேட்டா வந்தேன், சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பேசினார். அப்படி சொன்னார் இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு 41 மனித உயிர்கள் இறந்துருக்கு அப்படிங்கும்போது ஒரு மாறலாக கூட ஒரு வருத்தமோ மன்னிப்போ உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால், அவர் மக்களை பார்க்குற பார்வையே அப்படி ஒரு மந்தை போல தான் பார்க்குறார். அவங்க வந்து தனக்கு சமமான மனிதர்கள், ஒரு உயிருள்ள ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற முறையில் அவர் பார்க்குறது. அதனால் விஜய்க்கு இருக்கிற அந்த கிரேஸ்ன்றது அவர் ரசிகர்கள் மட்டும்தான். அதை மொத்த தமிழ்நாடும் ரசிகர்கள் அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. முதல்ல சொன்னது தான். இது இன்னொன்னும் இருக்கு, இது இன்னொரு பிம்பமும் ஏற்படுத்துறாங்க. அரசியலுக்கு விஜய் தான் ஒரு கேம் சேஞ்சரா. இந்த கேம் சேஞ்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அதான் அவர் ஒரு கேம் சேஞ்சிங் ஃபேக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் கேம் சேஞ்சரா இருக்கிறத விட ஒரு ஸ்பாய்லரா இருப்பார்ன்றதான் என்னுடைய கருத்து. அவர் திமுகவை எதிர்த்து அக்ரஸிவா பேசுவார். அதுக்கு தரவுகளோ அந்த மாதிரி விவரங்களோ இல்லாமல் மேலோட்டமான முறையில் தீய சக்தி, தூய சக்தி இந்த மாதிரி பஞ்சு டைலாக்ல தான் அவர் பேசுவார். அதன் மூலமாக அவர் யாருடைய வாக்குகளை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு இருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்குகள் சீமானுக்கும் போகும், அதிமுகவுக்கும். கரெக்ட். அந்த அதிமுகவினுடைய வாக்குகளை அவர் கணிசமாக எடுத்தால் மட்டும்தான் அவருடைய பிரச்சாரம் வந்து மக்களை சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் அவர் ஸ்பாயிலராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பல பேர் பல சதவீதம் சொல்கிறாங்க. 10% 20% வரைக்கும் ஒரு வாக்குகள் வாங்குறதா பலரும் சொல்கிறாங்க. ஒரு அர்பன் சென்னை போன்ற நகரங்களில் ஒரு 25% கூட வாங்கலாம் என்ற முறையில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 30% இருக்கணும்ல சார் ஓட்டு. ஆமாம், ஜெயிக்கிறவங்க ஒரு 35% 40, அதுவும் 4 முனை போட்டி 3 முனை போட்டி தீவிரமாக இருக்கிற இடத்துல ஒரு 35 வாங்கிட்டாலே நீங்கள் வெற்றி உறுதி. இவர் வாங்குற 25 சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அது அதிமுக 2வது இடத்துக்கான போட்டியை தான் அது ஏற்படுத்துமே தவிர சீட்டு கன்வர்ஷன் இதில் இருக்காது. அதனால அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஸ்பாய்லர் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்துட்டு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு இல்லையா சார். இப்போ பிரச்சாரம் பண்ணி இவருக்கு வந்து 25% தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப அது வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல 25% கூட மற்றவங்க நகர்ப்புறங்களுக்கு சொல்றாங்க, அர்பன் சென்டர்ஸ் தான் சொல்றாங்க, ரூரல் அது கிடையாதுன்றாங்க. ஓவராலாக ஒரு 20% சொல்றாங்க, 15, 20 இப்படி பல பேர் பல இதில் சொல்றாங்க. அதை தாண்டி அவர் ஏன் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5.25 கோடி வாக்காளர்களில் ஒரு 2 கோடி 1.25 கோடி வாக்குகளை நீங்கள் பெறணும். அந்த வாக்குகளை பெறுவதற்கான ஒரு கட்சி கட்டமைப்பு அவர்கிட்ட இல்லை. மேலிருந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு சென்ட்ரலைஸ்டு ப்ரொபகேண்டா, அதன் மூலமாக விசில் சின்னம், இதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் போடுவாங்க. மற்றவர்களை நீங்கள் போட வைப்பதற்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகணும், பேசணும், பிரச்சாரம் பண்ணணும், தேர்தல் அன்னைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அப்புறம் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பணம் கொடுக்குற கலாச்சாரம் இருக்குது. சில இடங்களில் தாவேகாவும் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை முக்கியமான 2 கட்சிகள் அந்த பண விநியோகம் அதிகமாக எல்லா இடத்துலையும் இல்லை,
சில பாக்கெட்ஸு சில மாவட்டங்களில் அப்படி கொடுக்குறாங்க. எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரை விலைக்கு வாங்கிட்டார். அவர் விட்டு ஓடிட்டார் இல்லையா? அதன் பிறகு அங்கே போட்டியிடுற ஒரு சுயேட்சை வேட்பாளரை வைத்துக்கொண்டு டிவி சின்னம் அவருடைய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு விஜய் கேட்டிருக்கிறார். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கான பிரச்சாரம், வேலைகள், கட்டமைப்பு அப்படின்றது தாவேகாவுக்கு இல்லை. அதனால தான் அவர் ஸ்பாய்லர் ஆவார் அப்படின்னு சொல்கிறேன். வாக்குகளும் அந்த அளவுக்கு அவர் பெறுவது சிரமம். சில தொகுதிகளில் 2வது இடம் வரலாம், 1-2 இடங்கள் கூட ஜெயிக்கலாம். அதுவே சிரமம், ஜெயிக்கலாம். இப்போ 2வது இடங்கள் அது மாதிரி வந்துச்சுன்னா இவருக்கு எப்படி சார் இருக்கும் பொசிஷன்லாம்? பொசிஷன் வந்து அந்த 2வது இடத்துக்கான 3வது இடத்துக்கான அந்த மார்ஜின் என்பது குறைவாக இருக்கும். இவர் ஒரு 25 வாங்கினாருன்னா 3வது இடத்துல இருக்கிறவங்க 24, 23 அப்படின்னு வாங்குவாங்க. அது சில இடங்கள் தான், எல்லா இடங்களையும் அப்படி நான் சொல்லலை. அதனால் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பார்க்கும்போது அவர் சரி, சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் 20% வாங்கிட்டாலே அவர் முக்கியமான ஒரு தமிழக அரசியலில் ஒரு பவர் சக்தியாக நிலை பெற்று விடுவார் அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோட சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கோட்டையில் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல தான் இருக்கிறாரு. நீங்கள் 20% கொடுத்துட்டீங்க, வாங்கிட்டு முதல் தேர்தலில் 20% வாங்கிட்டீங்க, பெரிய வெற்றி, இதெல்லாம் அவர் கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஒன்று விட்டால் முதலமைச்சர், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த மக்கள் சரியில்லைன்னு ஒரு கருத்துக்கு வரக்கூடியவர் தான். அதனால் அவர் அப்படி கம்மியாயிட்டார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நீங்கள் மக்களை சந்திக்க வர்றது, பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப வரம்புகளோட அளவாக ஓய்வெடுத்து கொண்டு ஒரு சோம்பேறித்தனமாக செய்கிறீங்க அப்படின்னா, அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? சினிமாவுக்கு நடிக்க போவார். அப்படி தான் இருப்பாரே தவிர, ஒரு கால கட்சியை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ் தளத்தில் ஒரு 2 அறிக்கைகளை போட்டு அப்படி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாமே தவிர, அரசியல் என்பது வந்து அன்றாடம் உங்கள் வீட்டு வாசல், அதாவது மக்கள் வாசல் கதவை தட்டுகின்ற பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு போராடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பேசணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். ஒரு எதிர்கட்சியாக கூட நீங்கள் அப்படி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் மக்கள் உங்களை வாக்களிப்பாங்க, உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியாகவும் ஒரு செயல்பட மாட்டார். ஒன்று முதலமைச்சர் ஆகணும், சினிமாக்கு நடிக்க போகணும். அதனால ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ஓட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.